அன்பார்ந்த வார்த்தையின் வல்லமை, வார்த்தையின் தன்மைக்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து தேவ பிள்ளைகளுக்கு மகிழ்ச்சியூட்டும் வாழ்த்துக்கள். இந்த நாளில் அநேக நாட்களுக்கு பிறகு நாம் பாடம் 4ஆம் பகுதிக்காக வந்திருக்கிறோம். இந்த கிறிஸ்மஸ் முன்னிட்டு காலத்தில் நாம் தற்காலமாக இடைக்கால விடுப்பு விட்டிருந்தோம். இப்பொழுது நாம் இந்த வார்த்தையின் தன்மைக்கு 4வது பார்ட்டுக்கு வந்திருக்கிறோம். நாம் அப்படியே தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நேரத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த 4வது பார்ட்டுக்காக ஸ்தோத்திரம். இந்த 4வது பார்ட்டை வெகு நாளுக்கு பிறகு நாங்கள் தொடர்கிறோம். தொடர்ந்து நம்முடைய கிருபை இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். நீங்களாம் ரொம்ப நல்லா இருக்கீங்க என்று கிறிஸ்துவுக்குள் நான் விசுவாசிக்கிறேன். மற்றும் இந்த நல்ல நாளில் உங்களோடு கூட நான் ஒரு 15 நிமிடம், அதாவது சரியாக 14 நிமிடம் நான் இந்த வார்த்தையை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். கடந்த நாட்களில் 10 நிமிடம் பேசினேன். இந்த நாட்களில் நான் 15 நிமிடம் பேசுவதற்கு ஆயத்தமாய் வந்திருக்கிறேன். பிரியமானவர்களே, கடந்த நாட்களில் நம்ம பார்த்தோம் நீதிமொழிகள் 4:22-24 இருந்து அதை கண்டுபிடிக்கிறவன் ஆரோக்கியம் உடையவன் என்று சொல்லி நாம் பார்த்தோம். ஆனால் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது மார்க் எழுதின சுவிசேஷம். அதில் 4வது அதிகாரத்தில் 27, 28 ஆகிய வார்த்தையை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இரவில் தூங்கி பகலில் விழித்திருக்க அவனுக்கு தெரியாத விதமாய், யாருக்கு தெரியாத விதமாய்? நமக்கு தெரியாத விதமாய் முளைத்து பயிராயிருக்கும் ஒப்பிருக்கிறது. எப்படி என்றால், நிலமானது முன்பு முளைக்கும், பின்பு கதிரிலே நிறைந்த தானியமாயிருக்கும் என்று நாம் அங்கே பார்க்குறோம். அது என்ன அப்படின்னா, வார்த்தையை நாம் சொல்ல 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 நமக்கு தெரியாமலேயே அது முளைக்க ஆரம்பிக்கிறது. இதைத்தான் நாம் பார்க்கிறோம். அப்போ பலனை தானாய் கொடுக்கக்கூடியது தான் வார்த்தை. வார்த்தை என்பது விதை, விதை என்பது வீரியம், வீரியம் என்பது உயிர். அதுக்குள் முளை இருக்கிறது. அந்த முளையானது முளைக்கப்படுகிறது. இதை நம்ம மறந்து போயிடக்கூடாது ஒரு நாள். பாருங்க, பலனை தானாய் கொடுக்கிறதா வார்த்தை. தேவன் தம்முடைய நிலத்தின் தன்மையை மேலே கண்ட வசனத்தின் மூலமாய் விளைய சொல்லுகிறார், அதாவது விளைய செய்கிறார். பவுல் சொல்றான், நானோ நட்டினேன், அப்பல்லவோ நீர் பாய்ச்சினான், தேவனோ விளையச் செய்தார். ஆம் பிரியமானவர்களே, இப்படித்தான் நம்முடைய வார்த்தையும் நாம் நடுகிறோம். அது நீர் பாய்ச்சப்படுகிறது, அது தானாய் விளையப்படுகிறது என்பதை நாம் ஒரு நாள் மறந்துவிடக்கூடாது. விதைத்தலும் அறுத்தலும் என்ற காரியம் வார்த்தையில் மட்டும்தான் இருக்கு. வார்த்தை மிக 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 விதைக்கப்படும் பொழுது அது அறுக்கப்படுகிறது. தேவன் நம்முடைய நிலத்தின் தன்மையை மேலே கண்ட வசனத்தின் மூலமாக விளக்கி சொன்னார். நான் சொன்னேன், விதை விதைத்த பின்பு அது தானாய் முளைப்பிக்கிறது. என்னவா முளைப்பிக்கிறது? தானா முளைக்கி. நீங்கள் அதை போய் என்ன பண்ண வேண்டியதில்லை, நோண்டி பார்க்க வேண்டியதில்லை, தோண்டி பார்க்க வேண்டியதில்லை. அது எதுவுமே நீங்கள் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் தானாய் முளைப்பிக்கும் ஒரு தன்மை உடையதுதான் வார்த்தை. உங்களுடைய வார்த்தை எந்த அளவுக்கு நீங்கள் விதைக்கிறீர்களோ அந்த அளவுக்கு அது விதைக்கப்படுகிறது என்பதை நீங்கள் ஒரு நாளும் மறந்து போய்விடக்கூடாது. கதிரையும் தானியத்தையும் என்ன பண்ணுது? கதிரையும் தானியத்தையும் கொடுக்கும். நீங்கள் உங்கள் நேரங்களை எப்படி செலவிடுகிறீர்கள்? தேவையற்ற பேச்சுகளுடனா,
இல்லை தேவனுடைய வார்த்தையுடனா? இரவில் தூங்கி பகலில் என்றால் அங்குதான் காத்திருப்பு, பொறுமை வேலை செய்கிறது. மனிதன் இரவு முதல் பகல் வரை விடியலுக்காய் காத்திருக்கிறான். மனிதன் எதற்காய் காத்திருக்கிறான்? இரவு முதல் பகல் வரை விடியலுக்காய் காத்திருக்கிறான். அவன் விசுவாசத்தில் காத்திருப்பது தேவையானது கிடைக்கும். நீங்கள் எதில் காத்திருக்கணும்? விசுவாசத்தில் காத்திருக்கணும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, தேவையானது கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் நேரங்கள் இனிமையாக இருக்கிறது. நான் விதைச்சிருக்கிறேன், அதனால் எனக்கு கிடைக்கும் என்கிற ஒரு நம்பிக்கை இனிமையாகவே தோன்றுகிறது. ஒரு விவசாயம் எடுத்துக்கிட்டோம்னா, அவர் வெங்காயத்தை விதைச்சிருக்கலாம், இல்லை அவர் பயிரை விதைச்சிருக்கலாம். ஏதோ ஒன்று விதைச்சாலும், என்னப்பா போட்டிருக்க வயலில்? பயிர் போட்டிருக்கேன், இல்லை கடலை போட்டிருக்கேன், எப்படி இருக்குது? வந்துடும், அது நல்லபடியாக வந்துடும், அது எனக்கு நல்லாவே தெரியுது, அதனுடைய பருவத்தை பார்த்தா தெரியுது என்று நம்பிக்கையோடு அவன் என்ன பண்ணுறான்? காத்திருக்கிறான், விசுவாசித்திருக்கிறான். அதே போலதான் நம்முடைய வார்த்தை தேவனுடைய சன்னிதானத்தில், தேவ பிள்ளையாகி நீ, உனக்கும் எனக்கும் அது விளையப்படுகிறது. அது ஒரு நாளும் அழியாது. அது தானாய் முளைத்து கொண்டே இருக்கும் என்பதை நீங்கள் என்ன பண்ணணும்? நெத்தி வேர்வை சிந்தப்பட்டது போல அது நிலத்தில் விதைக்கப்பட்டது தானாய் முளைக்கும் என்பதை மறந்து போகக்கூடாது. ஏன் மறந்து போன? காத்திருக்கணும். விடியலுக்காய் காத்திருந்து பகல் முதல் பகல் வரை, அதாவது இரவு முதல் பகல் வரை விடியலுக்காய் காத்திருக்கிறான். அவன் விசுவாசத்தில் காத்திருக்கும் போது தேவையானது கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் நேரங்கள் இனிமையாகி விடுகிறது. விதையாமல் அறுவடையை எதிர்பார்ப்பது முட்டாள்தனம். என்னத்தனம்? விதைக்காமல் அறுவடை செய்வது எதிர்பார்ப்பது முட்டாள்தனம். இன்னைக்கு நிறைய பேர் விதைக்கிறதே இல்லை. விதைனாலே நிறைய பேருக்கு தெரியல. தேவனுடைய சன்னிதானத்தில் வார்த்தையை விதைக்க வேண்டும். ஜெபம் என்கிற போர்வையில் ஒரு கூட்டம் காலையில் எந்திரிச்சு 5 மணிக்கு எந்திரிச்சிக்கு, அப்புறம் 11 மணிக்கு சொல்லுது, அப்புறம் 6 மணிக்கு எந்திரிச்சு, அப்புறம் சாயங்காலம் ராத்திரிங்கு, இப்படிலாம் பல விதத்தில் பண்ணுது. ஆனால் என்னத்தை விதைக்க என்பதை தெரிஞ்சு தான் விதைக்கியா? நல்ல நிலத்தில் தான் விதைக்கியா? இல்லைன்னா இங்கே நல்லா விதைச்சிட்டு போய் ஊரில் உள்ள காரியத்தெல்லாம் ஜெபம் முடிஞ்ச உடனே ஃபோனில் உட்காந்து ஊர் கதையை பேசி தீமையை விதைக்கிற. தீமையும் விளையும், அதுதான் களை. நீ நன்மையை விதைக்கணும். உனக்குள்ள என்ன இருக்கக்கூடாது? நிலத்துக்குள்ள கசப்பு இருக்கக்கூடாது. கோயிலுக்கு போயிட்டு வருவேன், ஆனால் வெளியே நின்று 10 பேர் கூடி இருந்து 10 குடும்பத்தை பேசுகிற. நீ உள்ள விதைச்சிருக்க, ஆனால் வெளியே நீ வேற விதைய விதைச்சிக்கிட்டு இருக்க. நீ என்ன விதைச்ச உள்ள, அது மங்கி போயிடும். நீ என்னத்தை வெளியே விதைச்சியோ அது உன் வாழ்க்கைக்கு தீமையாய் விளையும். இவ்வளவு பெரிய விஷயம் இதில் காணப்படுகிறது. பார்த்தீங்களா? விதை, வார்த்தை. அப்போ அந்த வார்த்தையை நீ விதைக்கிறதுல மிக மிக கவனமாக இருக்கணும். விதை சாதாரணமானது அல்ல, வீரியம் கொண்டது. எண்ணத்தை விதைத்தியோ அதுதான் உன் வாழ்வில் விளையும் என்பதைத்தான் வார்த்தையின் தன்மையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. உண்ட வீட்டுக்கு 2 அகம் பண்ணக்கூடாது என்கிறது போல வார்த்தை உனக்கு 2 அகம் பண்ணிவிடும். வார்த்தை அடுத்தவர்களை பேசும்போது அதுக்கு என்னவா தெரியுது தெரியுமா? அது பில்லி சூனியத்துக்கு அடையாளம். பில்லி சூனியத்துக்கு அடையாளம். இந்த சூனியம் உனக்கு நீ வைத்து கொண்ட சூனியமாய் இருக்கும். நீ எதை விதைக்கிறியோ அதை கண்டிப்பாய் நீ என்ன பண்ணுவாய்? அறுப்பாய். அதான் வார்த்தை. பாருங்க,
அது சிலர்கிட்ட என்ன இருக்கும்னா ரொம்ப ரிப்பாரா ரபாலாம்பாங்க, ஆனால் குசும்புத்தன்மை நிறைய இருக்கும். அது வார்த்தையை என்ன பண்ணும், நிறைய அது உன் பிள்ளைய பாதிக்கும், உன்னை பாதிக்கும், உன் பிள்ளைய பாதிக்கும், கணவனை பாதிக்கும். நல்ல வார்த்தைகளை விதைப்பதற்கு நீ உன்னை ஒப்பு கொடுக்கும் பொழுது, விசுவாசத்தில் நீ காத்திருக்கும் பொழுது, அது நல்லதாகவே வளர்க்கப்படும் என்பதை மறந்து விடாத. வார்த்தையின் தன்மை மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். மற்றவர்களை குறித்து உனக்கு பேசுவதற்கு தகுதி கிடையாது. மற்றவர்களை ஜட்ஜ்மெண்ட் பண்ணுவதற்கு உனக்கு தகுதி கிடையாது. அப்போ உன் வாழ்க்கையில் நல்ல நன்மையான காரியம் நடக்கணும் அப்படின்னா வார்த்தையின் தன்மை மிக மிக அவசியம் என்பதை மறந்து போய்விடாதீர்கள். பாருங்க, விதைக்காமல் அறுவடையை எதிர்பார்ப்பது முட்டாள்தனம். ஆனால் நாம் விதைப்பது எந்த விதையை விதைக்க வேண்டும் என்பதையும் பார்க்கணும். நல்ல விதையை விதைக்காம நல்ல காரியம் உங்கள் வீட்டில் நடக்குமா? நடக்காது. அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்புக்குரியவர்களே, இந்த பாடம் உங்களுக்கு மிக மிக அவசியமான பாடம். இது உங்கள் வாழ்க்கை திறனை மாற்றக்கூடியது. கொஞ்சம் நல்லா யோசித்து பாருங்க, நீங்கள் ஏன் இன்னும் வளரலை? ஏன் அடுத்தவங்களுடைய வளர்ச்சியில் உங்களுக்கு ஒரு வித்தியாசம் தெரியுதுன்னா அவனுடைய வார்த்தை. ஆமென். இதுதான் இன்னைக்கு மிக மிக அவசியமாக காணப்படுகிறது. பாருங்க, இப்படித்தான் தேவனுடைய வார்த்தை மனிதனுக்குள் அவனுடைய முயற்சி இல்லாமல் தானாய் வளர்கிறது. மனிதனுக்குள்ள 2 வார்த்தை வளருது. ஒன்று கெட்ட வார்த்தை, அவன் முயற்சி இல்லாமையே தானாக வளருது. இன்னொன்று நல்ல வார்த்தை, வேத வார்த்தை, அவன் முயற்சி இல்லாமையே தானாக வளருது. தானாக வளருவதற்கு அது தேவ வார்த்தையும் சரி, கெட்ட வார்த்தையும் சரி, 2 வார்த்தையும் தானாய் வளருகிறது என்பதை மறந்துவிடக்கூடாது. அவனுடைய முயற்சி இல்லாமல் தானாய் வளருகிறது. புரிந்து கொள்ள முயற்சிக்க வேண்டும். விசுவாசம் தானாய் கனி கொடுக்காது. அதாவது புரிந்து கொள்ள முயற்சிக்க வேண்டும். விசுவாசத்தினால் தான் தானாய் கனி கொடுக்கிறது. இவன் கெட்ட வார்த்தையை விதைச்சிட்டான். அவன் என்ன நினச்சிட்டான்னா அவங்களுக்கு இன்னைக்கு நம்ம நிறைய செஞ்சிட்டோம் அப்படின்னு. ஆனால் அனைத்தும் உனக்கும், உன்னுடைய பேரனுக்கும், உன் பேத்திக்கும், உன் சந்ததிக்கும் நீ விதைச்சிட்டு வந்திருக்க. நீ என்ன நினச்சிட்டேன்னா இந்த குடும்பத்தை நம்ம கெடுத்துட்டோம். ஏன்னா நீ ஏன் தேவையில்லாமல் பேசுனா அவங்க மேலே இருக்கிற பொறாமையில் பேசுகிற. அந்த பொறாமையின் வார்த்தை தீமை வார்த்தை. அந்த குடும்பத்தை கெடுத்துட்டோன்னு நீ விசுவாசத்தில் விதைச்சிட்டு வர. அது ஒரு தீய விசுவாசம். ஆனால் இங்கே சொல்லுது என்ன விசுவாசமா? நல்ல விசுவாசம், கனி கொடுக்கிற விசுவாசம். அந்த விசுவாசத்தில் நீ விதைச்சனா, தேவ வார்த்தையை மட்டும் விதைச்சனா, கண்டிப்பாக உன் குடும்பத்தில் ஆசீர்வாதம் உண்டாகும். இன்றைக்கி நம்ம நிறைய நேரம் முட்டாள்தனம் பண்ணிட்டோம். பாருங்கள், இப்படித்தான் தேவனுடைய வார்த்தை மனிதனுக்குள் அவருடைய முயற்சி இல்லாமல் தானாய் வளருது. புரிந்து கொள்ள முயற்சிக்க வேண்டும். விசுவாசித்தால் தானாய் கொடுக்கிறது, கனி கொடுக்கிறது. நமது நிலத்தில் விதையை விதைத்து விட்டு காத்திருப்பது மட்டும்தான் நம்முடைய வேலை. தவறாக விதைக்காமல் நல்ல விதையை விதைச்சி காத்துருங்க. அது தானாய் வளரும் என்பதை இந்த வேத பாடம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. தீயதும் வளருகிறது, நன்மையும் வளர்கிறது. தீயையை தகர்ப்போம், நன்மையை விதைப்போம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. உங்களிடத்தில் இருந்து போதகர் அலெக்ஸ் சுந்தராஜ் நான் விடைபெறுகிறேன். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல நாளில் இந்த பாட்டு 4வது பாட்டில் கவனித்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள் மேலே தேவ இரக்கம் இருக்கட்டும். இதை தொடர்ந்து இவர்கள் பார்த்து ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு நான் இவர்களை அனுக்கிரகம் பண்ணி ஆசீர்வதிக்கிறேன். வார்த்தையில் மாறட்டும், தன்மையில் மாறட்டும், நினைவில் மாறட்டும், செயலில் மாறட்டும் என்று சொல்லி இவர்களை நான் இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். ஆமென்,
ஆமேன். ஆமேன்.